அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்க அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க எப்படி பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் 29ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறார். நைட்டு கிட்டத்தட்ட சுமார் 9:43 உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். இது வரைக்கும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தது. அதுலேயும் அவர் குடும்பச்சனியாக இருந்தவர். இப்போ 3ஆம் இடத்துக்கு போறார். சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து நீங்க முழுமையாக விடுபடுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி பார்க்கிற போது சனி பகவான் கிட்டத்தட்ட கும்பர ராசிலேருந்து மீன ராசிக்கு போய் கிட்டத்தட்ட 26 மாதங்கள் அங்கே சஞ்சாரம் பண்றார். அந்த 26 மாதத்துல அங்கே மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு கிட்டத்தட்ட 26 மாசத்துக்கு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பலன் செய்ய போறார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசிக்கு அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், அவர் பார்க்கக்கூடிய பார்வை, இது அத்தனையும் வச்சுட்டு கணக்கில் எடுக்கும் போது இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க 7.5 சனியிலிருந்து விடுபட்டீங்க. அதுல இருந்து விடுபட்டு நீங்க 3ஆம் இடத்துக்கு போட்டார் சனி பகவான். கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, மன உளைச்சல்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், இது அத்தனையிலிருந்து நீங்க மீண்டு உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். அதுல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகிரகம்னு அர்த்தம். இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்றாருன்னு அர்த்தம். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் இருக்கும், அதுல இருந்தெல்லாம் அவன் மீண்டு வருவதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார், அல்லது யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த இடத்துல சனி பகவான் இப்போ உங்களுக்கு இருக்கார். ஆக உங்களுடைய 3ஆம் இடத்துல அவர் இருக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பார். கடந்த காலத்துல பட்ட பிரச்சனைகள், வேதனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், தெய்வம் மனித ரூபின்னு. ஏதோ ஒரு மனிதர்கள் ரூபத்துல உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம், விமோச்சனங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம், நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ நீங்க என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். இந்த காலங்களில் நீங்க உங்களை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே இந்த சனி பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும். உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ரெண்டுமே கலந்து நடக்கும். இந்த காலத்துல உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ, லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, அதை எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்றது, அந்த ப்ராஜெக்டை நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுங்கிறத பிளானிங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையாக உங்களுக்கு முடியும். அதுலேயும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனி 3ல இருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை. ஸோ நல்லா டெவலப் பண்ணுங்க. நீங்க உங்களை அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்பை நிறைய தேடுங்க. நிறைய நீங்க முயற்சி பண்ணா அவங்களோட அத்தனை காரியங்களும் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலத்துல நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, குறிப்பாக சனியினாலே பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறை, உங்களுடைய தொழில் நல்லதொரு லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப நாளா
வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா என்னுடைய சொத்து விற்கல, என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளா சேல் ஆகாம இருக்கு, அல்லது எங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப்போட பிரிவு இல்லாம இருக்கு, அல்லது எங்களுடைய சொத்துக்கள் பாகப்பிரிவினை இல்லாம இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த காரியங்கள் அத்தனை நடக்கும். டாக்குமெண்ட்ல ரொம்ப நாளா பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும். இது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை இதுவும் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதும் இருக்கு. அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ரொம்ப நாளா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் உண்டு. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்க காதல் விஷயத்துல இருந்தா உங்க லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடியும். இல்லைனாலும் புதுசா இந்த காலங்கள்ல உங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல பெரிய லெவல்ல எனக்கு கடன் இருக்கு, இது வரைக்கும் கடன்ல நான் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருக்கேன், கடன் வாங்கி ஓஞ்சி போயிட்டேன், வட்டி கட்டிட்டு இருக்கேன், மனசுல நிம்மதி எல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏதோ ஒரு ரூபத்துல கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கடன் மட்டுமல்ல, உங்களுக்கு பெரிய லெவல்ல நோய் இருக்கு, கிரானிக்கா தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, நோயினாலையும் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள்ல நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைக்காக ரொம்ப நாளா யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க எவ்வளவுக்கு நீங்க மகர ராசியில பிறந்தவங்க எண்ணச்சனையால கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இனிமேல் வருங்காலங்கள்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாம நீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க. யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதோட உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற, அப்படி இருந்தாலே நீங்க உங்களுக்கு லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட தூர பிளானிங் அல்லது நீண்ட நாள் கனவு நினைவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க யாரெல்லாம் கம்பெனி மாறணும், யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த காலங்களில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஹையர் ஸ்டடிக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போகணுங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த காலத்துல அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது இல்லாம யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிற, நீங்க லைஃப்ல முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஃபர்தரா நீங்க ரிசர்ச் பண்றீங்க அல்லது பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம். ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலங்களில் கண்டிப்பா இதெல்லாம் கிடைக்கும். மெயினா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் நீங்க இந்த சனி பயிற்சியில ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ரொம்ப கவனம். அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்துல நீங்க ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாலும் சரி, அல்லது நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள், அல்லது வேலையை விட்டு வெளியில வர்றது, வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. அதனால கிடைச்ச வேலையை நீங்க சாட்டிஸ்ஃபைடா பண்ணுங்க. அதுல ப்ரொமோஷன் கிடைக்கலாம் பரவாயில்ல, இன்க்ரிமெண்ட் அமையலைன்னா பரவாயில்ல,
இன்சென்டிவ் கிடைக்கலனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கே ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் போதுமானது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது எம்என்சியில் இருக்கலாம். எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமே மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப 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 கவனமாக இருங்க. கடன் குறையிறது, நோய் குறையிறது, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை ரொம்ப முக்கியம். வேலையில ஃபேரிங் என்பது இருந்துகிட்டு இருக்கு, வேலையில மாற்றங்கள் என்பது இருந்துகிட்டே இருக்கு. வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கூட இருந்தவங்க எல்லாம் ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க, இன்கிரிமெண்ட் ஆயிட்டாங்க, பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் இதை தான் உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்காரு. அதனால இது விஷயத்துல ரொம்ப கவனம். ஸோ இந்த காலகட்டங்களில் ஸோ உங்களோட மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கு. இந்த சனி பயிற்சி முழுவதுமே நீங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்ல வழிபாடு பண்ணுங்க, உங்க இஷ்ட தெய்வத்தை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பா இந்த காலங்களில் பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணுங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம், சிவ அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.